அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நாள் சிவராத்திரி நம்ம தூங்காம விழிச்சிருந்தோம் அப்படின்னா என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்? சிவராத்திரிங்கிறது அந்த பெயர்லயே நமக்கு வந்தாச்சு. நீங்களும் வேற அந்த எல்லாரும் சொல்ற கம்பேரிசனோடவே இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. எண்ணிக்கைங்கிறது தெய்வீகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தான் நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னா அதுக்கு ஒரு மனநிலை வரும். ஒரு 1 மணி நேரம் உட்காருங்கன்னா நமக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். ஆண்டவனை பொறுத்த வரைக்கும் 1 நாளா 9 நாளாங்கிற பேதம் பெருசே கிடையாது. சிவன் ராத்திரி அம்பிகைக்கும் ஒரு உகந்த நாள் தான். ஓ! சிவன் ராத்திரினா சிவனுக்கு மட்டுமல்ல, ஏன்னா அம்பிகை சிவனை நன்றாக புரிந்து கொண்ட நாள்னு நான் நினைப்பேன். ஏனென்றால் அலகால விஷம் வந்தபோது அந்த விஷத்தை எடுத்து வாயில் போட்டு அப்படியே கண்டத்தை அம்பிகை இறுக்கி பிடிச்சு நீலகண்டராக சிவபெருமான் மாறிய நாள் இந்த நாள் சிவராத்திரி சிவராத்திரி நாள் தான். அம்பிகைக்கும் இறைவனுக்கும் இரவு நேரத்தில் திருமணம் நடந்த நாள்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சரிங்கிறது தெரியல. நம்ம வந்து ஒரு சிந்தனைக்காக சொல்றோம், அவ்வளவுதான். இரவு நேரத்துல தான் அந்த காலத்துல திருமணங்கள் நடந்தது, நிறைய திருமணங்கள். அது ஒண்ணு. அப்புறம் நமக்கு வழக்கமா தெரியும் எல்லாருக்கும், லிங்க வடிவமாக அக்னி ஸ்வரூபமாக சிவபெருமான் எழுந்த நாள் இந்த சிவராத்திரி.